சென்னை வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்தவர் 40 வயது சக்திவேல். இவருக்கு அதே பகுதியைச் சேர்ந்த 45 வயது முத்து என்ற பொன் முத்துராமலிங்கம் என்பவர் பழக்கமானார். சக்திவேல் நிலம் வாங்க நினைத்துள்ளார். இதை அறிந்த முத்துராமலிங்கம் அவரிடம் தனக்கு தெரிந்த ஒருவர் நிலம் ஏலகிரி மலையில் உள்ளது, அதை பார்த்து வாங்கிக்கொள் என்று தெரிவித்துள்ளார். அதை நம்பிய சக்திவேல் கடந்த 2014ஆம் ஆண்டு தனது காரில் ஏலகிரி சென்றார். அவருடன் முத்துராமலிங்கம் மற்றும் அவருடைய நண்பரான சென்னை கொடுங்கையூரைச் சேர்ந்த 42 வயது கோபால் என்ற கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் சென்றுள்ளனர். அவர்கள் அங்குள்ள ஒரு ஹோட்டலில் தங்கினர். இதையடுத்து மறுநாள் காலையில் சக்திவேலை முத்துராமலிங்கம் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் நிலத்தை காண்பிப்பதாக காரில் அழைத்துச் சென்றனர். சிறிது நேரத்தில் நிலத்தை காட்டாமல் சக்திவேலிடம் இருவரும் பணம் கொடுக்குமாறு மிரட்டியுள்ளனர். அதற்கு சக்திவேல் தர மறுத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த முத்துராமலிங்கம் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சக்திவேலின் கழுத்தை அறுத்துள்ளார். இதனால் பயந்த அவர் காரில் இருந்து குதித்து உயிர் தப்பினார். இதையடுத்து காரில் வந்த முத்துராமலிங்கம், கோபாலகிருஷ்ணன் ஆகிய இருவரும் காருடன் தப்பிச் சென்றனர். காயமடைந்த சக்திவேலை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இது தொடர்பாக வாணியம்பாடி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் இந்த வழக்கு வேலூர் சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றம் செய்யப்பட்டது. அவர்கள் சக்திவேல் கொலை முயற்சி வழக்கு தொடர்புடைய இருவரையும் தேடி வந்தனர். இந்த நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு முத்துராமலிங்கத்தை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த கோபாலகிருஷ்ணனை போலீசார் தேடி வந்த நிலையில் அவரை கைது செய்ய ஐஜி அன்பு உத்தரவின் பேரில் போலீஸ் சூப்பரண்டு வினோத் சாந்தாராம், துணை போலீஸ் சூப்பரண்டு சஜிதத் ஆகியோர் வழிகாட்டுதலின் பேரில் இன்ஸ்பெக்டர் இந்திரா தலைமையிலான போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கடந்த 10 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த கோபாலகிருஷ்ணன் சென்னை கொடுங்கையூரில் பதுங்கியிருப்பதாக சிபிசிஐடி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அங்கு சென்ற போலீசார் கோபாலகிருஷ்ணனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். ஏலகிரி மலையில் நிலம் வாங்கி தருவதாக அழைத்துச் சென்று வழியிலேயே கழுத்தை அறுத்து கொலை செய்ய முயன்றதுடன் காரையும் கடத்திச் சென்ற வழக்கில் 10 ஆண்டுகளாக தேடப்பட்ட முக்கிய நபர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார். இதையடுத்து இந்த வழக்கை விரைவாக நடத்தி தொடர்புடைய நபர்களுக்கு தண்டனை பெற்றுத் தருவதில் சிபிசிஐடி போலீசார் தீவிரம் காட்டி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.